2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. டிவிக்க போவியோ, தீப்பெட்டி ஒட்ட போவியோ, எங்கேயும் வந்து பலாப்பழம் வைக்க போவியோ, எங்களுக்கு அது தெரியாது. களம் வந்து பாசே, இந்த களம் எனக்கு அந்த களத்திலே இல்லாதவன பேசப்பட்ட பாசங்கிறான். அவர் என்னமோ களம்னா வந்து காலையில எந்திரிச்சு அவர் கக்கூசுல உட்கார்றதையும் களம் நினைச்சுட்டு இருக்காரு. அது களம் கிடையாது. ரத்தம் சிந்தி யுத்தம் சிந்தி மண்ணுக்காக மக்களுக்காக என் தலைவன் குடும்பத்தவே பழி கொடுத்தான் பாத்தீங்களா, அது களம் தம்பி. உனக்கு என்ன களம் தெரியும்? என்ன களம் தெரியும்? வேற என்ன ஒரு நடிகை முன்னாடி இருப்பாரு, திரிசா வீட்டுல வந்து பேணு வாக்குறதே அவன் களமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. புரிஞ்சுட்டீங்களா? அது களம் கிடையாது. களம் என்பது இதுதான் களம். 41 பேர் கரூர்ல வந்து முட்டி மோத விட்டு அப்படியே மூச்சு திணறி தண்ணி இல்லாம செத்து விழுகும் போது புறமுது காட்டிட்டு போன ஒரு தற்குறி நாய் களத்தை பற்றி நீ பேசுறியா? 8.2 வாக்குகள் வாங்கி நாம் தமிழர் கட்சி எத்தனை களத்தை இல்லாம சொல்லட்டுமா? முல்லை பெரியார சொல்லவா, பாலார சொல்லவா, காவேரியை சொல்லவா, மீத்தன் எரிகாற்று, ஹைட்ரோ கார்பன், ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், எத்தனையோ சொல்ல, மாடு மலையேற்றும் போராட்டம், கடலம்மா மாநாடு, அடிக்கிட்டே போலாம். இதுல ஏதாவது ஒண்ணு 5 நிமிடம் துண்டு சீட்டு இல்லாம பேச சொல்லுங்க பாப்போம் அந்த கள போராளிய. அடுத்த தேர்தலில் காலி ஆயிரும். புரிஞ்சுட்டீங்களா? அன்னைக்கு விஜயகாந்த் வந்தாரு, போன தேர்தலில் கமலஹாசன் வந்தாரு, தொட்ட விஜய் வராரு. அடுத்த ஒரு வேலையை முடிச்சுட்டு போயிருவாரு. நாம் தமிழர் வெல்லும். நன்றி.